வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கிற டாப் 500 கொஸ்டின்ஸில் பார்ட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 வீடியோஸ், அதாவது 100 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து லேட் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து இனி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் how many classical dance forms exist in India? சரியா? எத்தனை பாரம்பரிய நடன வடிவங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8 டைப் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. பரதநாட்டியம் வந்து என்னது? தமிழ்நாடு. கதக் வந்து என்னது? உத்தரப்பிரதேஷ். கதகளி, கதக் வேற, கதகளி வேற. கதக்ங்கிறது உத்தரப்பிரதேஷ், கதகளி அப்படிங்கிறது வந்து என்னது? கேரளா. மோகினி ஆட்டம் வந்து எங்க இருக்குது? கேரளா. சத்ரியா வந்து என்ன இருக்கும்? அசாம். சத்ரியா வந்து என்னது? அசாம். அப்புறம் மணிப்புரி வந்து என்ன இருக்கும்? மணிப்பூர். அது ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். குச்சிப்புடி வந்து எங்க இருக்கும்? ஆந்திர பிரதேஷ். சரியா? ஸோ இதுக்கு வந்து நம்ம தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பரதநாட்டியம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அதே தான் இருக்கும். இதில் வந்து எந்த டிரான்ஸ்லேஷனும் பெருசாக இருக்காது. பரதநாட்டியம் வந்து தமிழ்நாட்டோட கிளாசிக்கல் டான்ஸு. கதக் வந்து உத்தரப்பிரதேசத்தோட கிளாசிக்கல் டான்ஸு. கதகளி வந்து கேரளாவோடது. மோகினி ஆட்டம் வந்து என்னது? கேரளாவோட கிளாசிக்கல் டான்ஸு. சத்ரியா வந்து என்னது? அஸ்ஸாம். மணிப்பூரி மணிப்பூர். சரியா? இது வந்து மணிப்பூரி அப்படிங்கிறது வந்து என்னது? மணிப்பூர் அந்த ஸ்டேட்ல இருக்குது. குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேஷ். சரியா? ஸோ எந்த ஸ்டேட்ல அதிகமான கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அப்படின்னா கேரளா. கதகளி அண்ட் மோகினி ஆட்டம் 2, அதிகபட்சம் வந்து 2. சரியா? ஸோ இது போக நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த டான்ஸஸ் ஆடக்கூடிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து என்ன பண்ணிக்கோங்க? படிச்சுக்கோங்க. இந்த டான்ஸஸ் ஆடக்கூடிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Lahore session of Indian National Congress held on 19th December 1929 presided by Jawaharlal Nehru is significant because. சரியா? இந்த 19 டிசம்பர் 1929 லாகூர் செஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எதனால சொல்றாங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணிருக்காங்க? இட் பாஸ் த ரெசல்யூஷன் டிமாண்ட் பூர்ண ஸ்வராஜ். சரியா? முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? நம்மளோட மூவர்ண கொடியை ஏத்துனாங்க. நம்மளோட ட்ரைகலர் பிளாக் வந்து ஏத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏத்துறாங்க. அதான் வந்து அந்த லாகூர் செஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதில் பாருங்க, தமிழ்ல பாருங்க. ஜவஹர்லால் நேரு தலைமையில் 1929 டிசம்பர் 19 அன்று நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்தது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க? பூர்ண ஸ்வராஜ் கோரிக்கை வந்து என்னது? நிறைவேற்றப்பட்டு முதன்முறையாக மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. ஸோ இந்த லாகூர் செஷன்ல தான் முதன்முறையா நம்மளோட ட்ரைகலர் பிளாக் வந்து ஏத்துறாங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க. The lowest layer of the atmosphere where air density is highest, which lies up to 16 km above equator and 8 km over polar region where vital atmosphere process like climatic and weather conditions take place is known as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்ல காற்று அடர்த்தி அதிகமாக இருக்கும் வளிமண்டலத்தின் மிக குறைந்த அடுக்கு. காற்று அடர்த்தி அதிகமாக இருக்கும் வளிமண்டலத்தின் மிக குறைந்த அடுக்கு, லோயஸ்ட் பார்ட். இது வந்து பூமத்திய ரேகைக்கு மேலே 16 கிலோமீட்டர் மற்றும் துருவ பகுதிக்கு மேலே 8 கிலோமீட்டர் வரை உள்ளது. அங்கு காலநிலை மற்றும் வானிலை போன்ற முக்கிய வளிமண்டல செயல்முறைகள் நடைபெறும். அங்கதான் கிளைமேட் சேஞ்சு இதெல்லாமே வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்பியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன ஸ்பியர் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். அது என்ன ஸ்பியர்? அது ட்ரோபோஸ்பியர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1978ல in the year 1978 the amendment eliminated the right to acquire, hold and dispose of property. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து என்ன பண்ணிட்டாங்க? ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளோட சொத்து உரிமை இருக்குல்ல, சொத்துக்கான உரிமை, அது வந்து முன்னாடி அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்தது. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க 1978ல. அது வந்து அடிப்படை உரிமை கிடையாது, அது வந்து ஒரு சாதாரண உரிமை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதற்கான அமௌண்ட் வந்து என்னது? 44th அமெண்ட்மெண்ட். 44. அப்போ பாட்டியோட சொத்து வந்து நமக்கு வந்து இல்லை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 44 வருதுல்ல. ஸோ பாட்டி தாத்தாவோட சொத்து நமக்கு வந்து அது அடிப்படை உரிமை கிடையாது, அது நம்ம அப்பா அம்மாவா பார்த்து நமக்கு தரக்கூடிய உரிமையாக தான் இருக்கும். அது வந்து ஒரு லீகல் ரைட் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து லீகல் ரைட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. அது வந்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 44th அமெண்ட்மெண்ட். சரியா? அடுத்த 5th கொஸ்டின் பாருங்க. The deficiency of which nutrient causes night blindness or poor vision? அதாவது இரவு நேர குறைபாடு இல்லைன்னா மாலைக்கண்மை சொல்லுவோம் தெரியுமா? இரவு குறைபாடு இல்லைன்னா மாலைக்கண் நோய்
அப்புறம் பார்வை குறைபாடு வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, விட்டமின் ஏ. ஸோ இந்த விட்டமின்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால அந்த விட்டமின் அண்ட் டிஃபிஷியன்சி அதை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ விட்டமின் அண்ட் டிஃபிஷியன்சி படிச்சுக்கோங்க, சரியா? கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது என்ன எக்ஸாமாக இருந்தாலும் எதிர்பார்க்கலாம், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many fundamental duties are set out in part 4A of the Indian Constitution? அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் நமக்கு தெரியும். அது வந்து பார்ட் 4Aல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். சில எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 11. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிக்காமல் எந்த எக்ஸாமுக்குமே போகாதீங்க. கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிச்சயமாக இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு, இப்போ எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க, 11 கொடுக்குறாங்க. இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுமே என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க, புரியுதா? ஸோ இது வந்து பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. இது வந்து என்ன ஸ்டேட்ல இருந்து எடுத்திருக்காங்க, எல்லாமே கேட்குறாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன பண்ணாதீங்க, படிக்காம போயிடாதீங்க, சரியா? 7th கொஸ்டின் பாருங்க. சிக்கன் பாக்ஸ், இன்ஃப்ளூயன்சா, ஹெப்படைட்டிஸ், டெங்கு, போலியோ, எய்ட்ஸ், ரேண்டர்பிஸ், ஸ்வைன் ஃப்ளூ, காமன் கோல்டு இதெல்லாம் வந்து என்ன மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எதால வருது, வைரஸ். தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சின்னம்மை, காய்ச்சல், ஈரல், அலர்ஜி, டெங்கு, போலியோ, ரேபிஸ், எய்ட்ஸ், கோமாரி நோய் இதெல்லாம் எது மூலியமா வருது, வைரஸ் மூலியமா வருது, சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which article related to Jammu Kashmir has been revoked recently? அது ஜம்மு காஷ்மீர் வந்து என்ன ஆர்டிக்கல் வந்து திரும்ப மறுசீரமைச்சு எழுதுறாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. ஸ்டேட்டா இருந்ததை யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க, சரி? அது என்ன ஆர்டிக்கல்னு சொல்லி கேட்காங்க, ஆர்டிக்கல் 370, சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The total value of goods and services produced in a country during a given period is called. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளோட மதிப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேஷனல் இன்கம் சொல்லுவாங்க. நாட்டு வருமானம், தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்த பாருங்க. Who wrote ஏன் அக்னாரி அந்த அக்பர் நாமா அப்படிங்கிறது அக்பரோட பயோகிராஃபியை பத்தி சொல்லக்கூடிய புக். அது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்பரோட வாழ்க்கை வரலாறை பத்தி சொல்லக்கூடிய புக் யார் எழுதுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அப்துல் ஃபாசல். யாரு, அப்துல் ஃபாசல், அவர் தான் எழுதியிருக்காரு, சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was the chairman of the drafting committee of Indian Constitution? இந்திய அரசியலமைப்புல வரைவு குழுவோட தலைவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரா இருப்பாங்க, டாக்டர் BR அம்பேத்கர், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Oxygen which is vital for life is a product of photosynthesis and come from எதுல இருந்து வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சிஜன் வந்து இது நமக்கு தெரியும், H2O, சரியா? ஸோ இதை வந்து நம்ம வாட்டர் நம்ம சொல்லுவோம். அதாவது உயிருக்கு இன்றியமையாத ஆக்சிஜன் ஒளி சேர்க்கையின் விளைபொருள் ஆகும். இது டேஸில் இருந்து வருகிறது. அப்போ இந்த H2O நம்ம கொடுக்குற நீர்ல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய நீர் மூலியமா அந்த H2O ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்குது, ஆக்சிஜன் மட்டும் நமக்கு கிடைக்குது, சரியா? ஸோ அது காரணம் வந்து என்னது, வாட்டர். அதாவது உயிருக்கு இன்றியமையாத ஆக்சிஜன் ஒளி சேர்க்கையின் விளைபொருள் ஆகும். போட்டோசிந்தசிஸோட ஒளி சேர்க்கை நடக்கும் தெரியுமா, அந்த சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், ஆக்சிஜன் வந்து வெளியிடும். CO2 எடுத்துட்டு வந்து என்ன பண்ணும், O2 வந்து வெளியிடும், சரியா? அதுக்கு காரணம் வந்து என்னது, வாட்டர், சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The non-cooperation movement which started in September 1920 was withdrawn by Gandhiji due to Chauri Chaura UP இன்சிடென்ட்ல நம்ம நடந்தது வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் அப்புறம் சௌரி சௌரா காந்திஜியால் எப்போது வாபஸ் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இதெல்லாம் எப்போ வாபஸ் வாங்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா 1922 பிப்ரவரி, சரியா? அடுத்த 14th கொஸ்டின் பாருங்க. Which state in India has longest coastline அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் மிகப்பெரிய இல்ல நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது அப்படின்னா வந்து என்னது, குஜராத். குஜராத்துக்கு தான் ரொம்ப லாங்கஸ்ட் கோஸ்ட்லைன் வந்து இருக்குது, சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which institution is responsible for calculating the GDP or national income of India? GDP இல்லைன்னா நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேர் வந்து என்னது, நிறுவனத்தோட பேர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நிறுவனத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா
சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், மத்திய புள்ளியியல் அலுவலகம் தான் நம்மளோட ஜிடிபி, நம்மளோட நேஷனல் இன்கம்லாம் கால்குலேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அண்ட் நெட் நேஷனல் ப்ராடக்ட், ஜிஎன்பிக்கும் என்என்பிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னன்னா டிப்ரிசியேஷன். சரி, அதோட தேய்மானம் மட்டும்தான் அதோட வித்தியாசமா இருக்கும். அதாவது ஜிஎன்பினா மொத்த நாட்டு உற்பத்திக்கும் தேசிய உற்பத்திக்கும், சரியா, தேசிய உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு வந்து என்னது? டிப்ரிசியேஷன், தேய்மானம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ 17வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஃபார் மெஷரிங் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ஆர் நாய்ஸ்? சவுண்ட் அல்லனா நாய்ஸ் அதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க? டெசிபல். அதோட பேர் வந்து என்னது? டெசிபல். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which vitamin is a fat soluble vitamin that plays a role in blood clotting, bone metabolism and regulation blood calcium levels? சரியா? இந்த இரத்த முறைதல் அப்படின்னாலே விட்டமின் கே தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிளட் கிளாட்டிங், நம்ம ரத்தம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பிளட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை உரைய வைக்கக்கூடிய விட்டமின் வந்து என்னன்னா விட்டமின் கே. அப்ப இந்த ரத்த முறைதல், எலும்பு வளர்ச்சிதை மாற்றம், ரத்த கால்சியம் அளவை ஒழுங்குபடுத்தல், இது எல்லாமே வந்து என்னதான்? விட்டமின் கே தான். சரியா? ஸோ 19வது கொஸ்டின் பாருங்க. The Harsharita is a biography of Harsvardhana. சரியா? The ruler of Kannauj composed in Sanskrit by his court. அதாவது ஹர்ஷசரிதம் அப்படிங்கிறது வந்து கன்னௌஜோட ஆட்சியாளரான ஹர்ஷ்வர்தனோட பயோகிராஃபி. இதை வந்து எங்க வச்சு எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க வச்சு எழுதுனா பானாபட்டா அப்படிங்கிற இடத்துல வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? அது எழுதியிருக்காங்க. சரியா? 20வது கொஸ்டின் பாருங்க. The first battle of Panipat, அது வந்து யாருக்கு நடந்தது அப்படின்னா முகல் ரூல் வாஸ் ஃபவுண்ட் பிட்வீன் இப்ராஹிம் லோடி அண்ட் பாபர். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு இடையில தான் பானிபட் போர் நடந்துச்சு. அது வந்து எந்த வருஷம் நடந்தது சொல்லி கேட்குறாங்க? 1526, 1526ஆம் ஆண்டு அது நடந்திருக்கு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா ஆஃப் காந்திஜி ஃபார் த காஸ் ஆஃப் இண்டிகோ ஃபார்மர்ஸ் அகெயின்ஸ்ட் தீன்கத்தியா சிஸ்டம், அதாவது தென்கத்திய முறைக்கு எதிராக முதல்ல அந்த இண்டிகோ விவசாயிகளுக்கு காந்திஜியின் முதல் சத்தியாகிரகம் அனுசரிக்கப்பட்டது. அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் வந்து என்னன்னா சம்பரான் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அது வந்து எப்போ நடந்துச்சு? 1917 நடந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் ஃபெயிலியர் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், மோதிலால் நேரு அண்ட் சித்தரஞ்சன் தாஸ் ஃபவுண்டட் பார்ட்டி நோன் அஸ், அதாவது இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். சரியா? ஒத்துழையாமை இயக்கத்தோட தோல்விக்கு பிறகு மோதிலால் நேருவும் சித்தரஞ்சன் தாஸும் தொடங்கின பார்ட்டிக்கு பேர், கட்சியோட பேர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா ஸ்வராஜ்ய பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி, இல்லைன்னா ஸ்வராஜ்ய பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 23rd கொஸ்டின் பாருங்க. Which waterfall is created in river Sarvavati, highest waterfall of height 830 feet in India? சரியா? இந்தியாவில் இருக்கிற ஒரு உயரமான சாராவதி நதியால உருவாக்கப்பட்ட நீர்வீழ்ச்சி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் வந்து என்னது? கெருசோஃபே நீர்வீழ்ச்சி, இல்லைன்னா ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the case of deadlock between the two houses of parliament, the joint sitting is presided over by the, அதாவது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளுக்கும் இடையே முட்டுக்கட்டை ஏற்பட்டால் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவோர் யார்? இந்த ஜாயிண்ட் செஷன் நடத்தது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அதாவது ரெண்டு பேருமே கோஆபரேட் பண்ணல, டெட்லாக் ஆச்சு, முட்டுக்கட்டை ஏற்படுது, நடத்த முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஜாயிண்ட் சிட்டிங் நடத்தது யாரு? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சரியா? The monetary and credit policy is framed announced by, சரியா, பணவியல் மற்றும் கடன் கொள்கை இதை வந்து உருவாக்குறது வந்து யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பணவியல் அப்படின்னு வந்துட்டாலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் டெபாசிட்டட் ஆன் அயன் இன் த ப்ராசஸ் ஆஃப் கால்வனைசேஷன்? மின்சார உலோக பூசல் செயல்பாட்டில் இரும்பின் மீது வைப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னா துத்தநாகம். துத்தநாகம் தான் இரும்புக்கு மேல வைப்பாங்க. ஏன்னா துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த கால்வனைஸ் வந்து பண்றாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்கர்வி டிசீஸ் ஆஃப் ஸ்கின் இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் விச் விட்டமின்? என்ன விட்டமின் மூலியமா அது ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. விட்டமின் வந்து என்னது? சி. ஸ்கர்வி நோய் வந்து எது மூலியமா ஏற்படுது? விட்டமின் சி மூலியமா ஏற்படுது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which countries are permanent member of the UN Security Council? UN Security Council, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருக்குல்ல, அதுல எந்த நாடுகள் நிரந்தர உறுப்பினராக உள்ளன அப்படின்னா யுஎஸ், யூகே, அப்புறம் ரஷ்யா,
பாருங்க, யூஎஸ், யூகே, அப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் சைனா அண்ட் பிரான்ஸ், இதான் வந்து அதோட உறுப்பி நாடுகள், நிரந்தர நாடுகளா இருக்கிறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, which was the only intersite with an artificial brick dockyard? எதுல வந்து செயற்கை செங்கல் கப்பல் துறை கொண்ட ஒரே சிந்து தளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லோத்தல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் வந்து இது வந்து கேட்குறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, which Governor General of India abolished sati system in 1829 by declaring it an offense? சரியா? சதி, அதாவது நம்ம சதி முறை சொல்லுவாங்களா, இறந்தவங்களோட மனைவியை தூக்கி என்ன பண்ணுவாங்க, அதே சிதையில போட்டு எரிச்சிருவாங்க. அந்த சதி முறையை வந்து ஒழிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வில்லியம் பென்டிங். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வங்காள மாகாணம். சரியா? அந்த பெங்கால் வந்து எப்போ வந்து 2 பகுதிகளா பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு பிரிச்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு பிரிச்சாங்க அப்படின்னா லார்ட் கர்சன் பிரபு தான் அது வந்து பிரிச்சாரு. சரியா? ஸோ அப்போ வங்காள மாகாணம் வந்து யாரால பிரிக்கப்பட்டது அப்படின்னா கர்சன் பிரபு, அவர் தான் வந்து அதை பிரிச்சாரு. சரியா? எந்த வருஷம் அப்படின்னா 1905. அடுத்த கொஸ்டின் பாருங்க, காந்திஜியோட தண்டி மார்ச் இல்லைனா சால்ட் சத்தியாகிரகா ஸ்டார்டட் ஆன் 12th மார்ச் ஃப்ரம் சபர்மதி ஆசிரமம் இஸ் அசோசியேட்டட் வித், யார் கூட அசோசியேட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது காந்திஜியோட தண்டி அணிவகுப்பு உப்பு சத்தியாகிரகம் சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தொடங்கினாங்க மார்ச் 12 அன்னைக்கு. அது யாரு கூட சேர்ந்து அதை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, who founded the Gather Party in San Francisco in the USA? சரியா? சான் பிரான்சிஸ்ல இந்த கதிர் அப்படிங்கிற கட்சியை நிறுவியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் யார் அப்படின்னா லாலா ஹர்தயால் அண்ட் சோகன் சிங் பாக்னா. இவங்க 2 பேர் தான் அந்த கட்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறுவியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்களா, மிருணாளினி, சாராபாரி, மல்லுகா சரபார், பத்மா சுப்பிரமணியன், லீலா சாம்சன், யாமினி கிருஷ்ணமூர்த்தி, ருக்மணி தேவி, இவங்கெல்லாம் என்ன டான்ஸ்ல சேர்ந்தவங்க சொல்லி கேட்காங்க. என்ன டான்ஸ் அப்படின்னா பரதநாட்டியம். மீதி இருக்கிற டான்ஸும் படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆல் த இன்டராக்டிங் ஆர்கானிசம் பயோட்டிக் அண்ட் அபியாட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து சேர்ந்து எதை உருவாக்க சொல்லி கேட்குறாங்க. அதாவது உயிரற்ற காரணிகளும் உயிருள்ள காரணிகளும் சேர்ந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எக்கோசிஸ்டம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, from which country did the Indian Constitution borrow the idea of Directive Principles of State Policy? DPSP, Directive Principles of State Policy, அதான் சொல்லுவாங்க DPSP. எந்த நாட்டோட அரசியலமைப்புல இருந்து வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நாட்டோட அரசியலமைப்பு இருந்து வாங்கினாங்க, அயர்லாந்துல இருந்து வாங்கினாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, out of 245 members of Rajya Sabha, how many members are nominated by president? அதாவது 245 உறுப்பினர்கள்ல குடியரசுத் தலைவர் வந்து எத்தனை பேரை பரிந்துரைக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை பேர்? 12. அதாவது ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், கல்ச்சர்லாம் ரொம்ப சிறந்து விளங்குற ஒரு 12 பேர் என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபா எம்பியா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. சரியா? அடுத்த கெமிக்கல் நேம் ஆஃப் வினிகர், வினிகரின் வேதியியல் பெயர் அது வந்து என்னன்னா அசிட்டிக் ஆசிட். இதே மாதிரி நம்ம உப்புக்கு வந்து சோடியம் குளோரைன் தெரியும். ஸோ காமனா யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் நேம்லாம் படிச்சுக்கோங்க. அதுவும் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? அடுத்து 39 கொஸ்டின் பாருங்க, the depletion of ozone layer is due to, the depletion of ozone layer is due to, ஓசோன் படத்தின் சிதைவுக்கு காரணம் வந்து என்னன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC தான் அதோட சிதைவுக்கு வந்து காரணம். சரியா? the chemical name of laughing gas, அதாவது சிரிப்பு வாயு அப்படிங்கிறதோட கெமிக்கல் நேம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு இதுக்கு பேர் தான் வந்து என்னது, சிரிப்பு வாயு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிபெரி இஸ் காஸ்ட் பை, பெரிபெரி வந்து என்ன குறைபாட்டால், தையமின். ஆல்ரெடி நம்ம வந்து மாலைக்கண் நோய்க்கு வந்து விட்டமின் ஏ படிச்சோம். அப்ப அந்த விட்டமின் டிஃபிஷியன்சி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணலாம், படிச்சிடலாம். ஆனா விட்டமின் டிஃபிஷியன்சி கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. பென்சிலின், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை, உலகின் முதல் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளில் ஒன்றான
பென்சிலின் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லி கேட்குறாங்க. யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் த முகல் எம்பையர் இன் இந்தியா 1526? முகல் எம்பையர் வந்து உருவாக்குனது வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. பாபர். பெர்மனன்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை. இந்த பெங்கால் வந்துட்டாலே இந்த கார்ன்வாலிஸ் தான். அந்த நிரந்தர வருவாயை கொண்டு வந்தது யாரு? கார்ன்வாலிஸ். அப்புறம் குவைட் இந்தியா மூவ்மெண்ட், அந்த போராட்டம் போது டூ ஆர் டைன்னு சொன்னது யாரு? செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொன்னது யாரு? மகாத்மா காந்திஜி. நாற்பத்தாறாவது கொஸ்டின் பாருங்க. brightest and hottest planet in our solar system which is also called evening and morning star. சரியா? அவ சூரிய குடும்பத்தில் உள்ள பிரகாசமான மற்றும் வெப்பமான கிரகம். இது மாலை மற்றும் காலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு பேர் வந்து என்னது? வெள்ளி. நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க வீனஸ். சரியா? ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரியா? நீங்க பண்ற லைக் தான் என்னோட சேலரியா இருக்கும். புரியுதா? ஸோ நீங்க பண்ணக்கூடிய இந்த லைக்கு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் மட்டும்தான். ஏன்னா நான் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தாரேன். சரியா? ஸோ இதுக்கு நீங்க எனக்கு ஃபீஸ் தரணும். அந்த ஃபீஸ் தான் வந்து என்னது? நான் உங்ககிட்ட லைக்காக கேட்குறேன். புரியுதா? அது போக நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே என்ன பண்ணும்? மோட்டிவேட் பண்ணும். அடுத்தடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணும். நியூ இன்னோவேட்டிவ்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீ ஃபியூச்சரில் வரக்கூடிய நிறைய ஆஸ்பிரண்ட்ஸும் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்க? ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 47th கொஸ்டின். Which fundamental right according to Dr. Ambedkar is like the heart and soul of the Indian Constitution? அதாவது அரசியலமைப்போட ஆன்மா மற்றும் இதய போன்றது எதை சொன்னார் அப்படின்னா ஆர்டிகிள் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வுக்கான உரிமை. இதுல வந்து ஒரு 5 ரிட்ஸ் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. 5 பேராணை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A writ issued by the Supreme Court compelling a quasi-judicial public authority to perform its mandatory duties அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நீதித்துறையோட அந்த கட்டாய கடமையை செய்ய, அவன் கடமையை செய்ய நிர்பந்திக்கும். இல்லைன்னா ஒரு அரசு அமைப்பு வந்து அதோட கடமையை செய்ய நிர்பந்திக்கும் வந்து முறைக்கு பேர் வந்து என்னன்னா மேண்டபஸ். சரியா? இதே மாதிரி ஹெபியஸ் கார்பஸ் இருக்கும், கியூ வாரண்டா இருக்கும். அந்த 5 ரிட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க? படிச்சுக்கோங்க. In Parliament, who takes the final decision on whether a bill is money bill or not? அதாவது பார்லிமெண்ட்ல ஒரு பில் வந்து மணி பில்லா இல்லையா அப்படின்னு யாரு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான் சொல்லுவாரு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In case the President of India wants to resign, he would address his resignation to the, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ரிசைனேஷன் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா பண்றாரு அப்படின்னா அவர் லெட்டரை யாரு கொடுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் லெட்டரை யாரு கொடுப்பாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட துணை ஜனாதிபதி கொடுப்பாரு. ஒருவேளை இவர் வந்து பதவி விலகிறாரு அப்படின்னா துணை ஜனாதிபதி தான் அடுத்த பிரசிடென்டா வருவாரு. இவரும் இல்லை அப்படின்னா யார் வருவாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாரு? பிரசிடென்டா வருவார். சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ வேணாலும் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தொடர்ந்து என்ன பண்ண முடியும்? வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.